நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மறைந்த கலை மாமணி விருது பெற்ற டாக்டர் விருதுகள், டாக்டர் பட்டங்கள வாங்கின ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. அவருடைய ரோபோ சங்கர் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல உறவாகவும், நட்பாகவும் பழகக்கூடிய நாஞ்சில் விஜயன் தான் வந்து இந்த தகவல்கள பேட்டியின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணத்தில அது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்க உட்காந்து பலர் பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருமே வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பயும் சரி, அவர் கஷ்டப்பட்டப்பயும் கூட இல்ல. அவங்க பேசுறதையெல்லாம் பொறுப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி தான் அந்த பேட்டிய அவர் குடுக்க வந்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பலமுறை என்ன ஊடகங்கள் வந்து தொடர்பு கொண்டாங்க. நான் பேச விரும்பல. இந்த நேரத்தில பேச வேணான்னு இருந்தேன். ஆனா இந்த பல பேட்டிகள் வந்து வெளியில வருது. அதெல்லாம் பார்த்தா தான் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால தான் நான் இந்த பேட்டிய குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காரு. அவர் சொன்ன முக்கிய விஷயம் என்னன்னா, ரோபோ சங்கர் வந்து வாய்ப்புகள் இல்லாம ஒரு 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரோபோ சங்கர் ஃபேமிலிக்கு பல லட்சங்கள் கடன் இருக்கு. ஏன்னா கடந்த முறை அதாவது 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த மஞ்சக்காமாலை இஷ்யூ வந்து அவரு வந்து செத்து பிழைச்சாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவர் மீண்டு வந்தார். அவர் மீண்டு வருவாருன்னே பலர் வந்து நினைக்கல. அப்படி ஒரு சூழல்ல அவர் மீண்டு வந்தார். அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் அந்த குடும்பத்தினர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கடன்கள் இருக்கு அவங்களுக்கு. அது போக வீட்டுக்கு வந்து வீடு கட்டிட்டாரு, வீடு அப்படி இப்படின்னு பேசுறாங்களே. வீட்டுக்கு மாசம் 1,50,000 லட்சம் இஎம்ஐ கட்டணும். அதனால அவர் வந்து கொஞ்சம் கூட அந்த உடல்நிலை சரியில்லாம போன பிறகு அவர் கால் அவ்வளோ வீங்கிக்கும். ஆனா அவர் ரெஸ்ட்டே எடுக்காம ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கூட அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கிடைப்பது வந்து ரொம்ப குறைவானது. ஏன் அப்படின்னா, ஊடகங்கள்ல வந்து அவர எனக்கு தெரியும். அவர் குடிப்பாரு நெறைய பேர் உட்கார்ந்து விமர்சகர்கள்ங்கிற பேர்ல பேசுனாங்க. அதனால வந்து அவருடைய வாய்ப்புகள வந்து பலர் வந்து அவருக்கு குடுக்க வந்து விரும்பல. அதனாலேயே 2 வருஷமா வந்து பல நாட்கள் அவர் வீட்ல இருந்தாரு. அப்ப ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு அவரு அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த பேட்டியில அவருமே சொன்ன விஷயம்னா, குடிப்பாரா? ஆமா குடிப்பாரு. ஆனா அது மட்டும் இந்த மரணத்திற்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன் அப்படின்னா, குடிப்பது அப்படிங்கிறது ஒன்று போதும். நம்ம இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல குடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் போதும். மனிதனுடைய வாழ்நாள் குறைவது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, ஃபாரின்ல நம்ம முன்னாடியே பேசிட்டோம். இருந்தாலும் பேசுறோம். ஏன்னா, வெளிநாடுகள்ல அந்த உடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அத வந்து ஒரு மருந்து போல ஒரு குறிப்பிட்ட லிமிட்டான அளவுல எடுத்துக்கிறாங்க. அது அவங்களுடைய கண்ட்ரிக்கு சீதோஷ்ண நிலைக்கு அவ்வளோ குவாலிட்டியான விஷயத்த குவாலிட்டியான அந்த மதுவுல நமக்கு ஈடுபாடு கிடையாது. நம்ம வந்து மதுவ ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமும். ஆனா கூட அவங்க எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ குவாலிட்டியான ஒரு மருந்து போல லிமிட்ல எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல குடிமக்கள் இருக்காங்களே, அந்த விதவிதமா விழுந்து கிடப்பாங்க ரோட்ல. அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து சிரிப்பு வரும். ஆனா அத தாண்டி அவங்க குடும்பத்த நினைக்கும்போது அவ்வளவு மனவேதனை வரும் நமக்கு. ஏன்னா, அவர நம்பி ஒரு அம்மா இருக்கலாம், ஒரு மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். அவங்கலாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இவரு வந்து சம்பாரிச்சு குடிச்சு விதவிதமா ரோட்ல விழுந்து கிடப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அவ்ளோ வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தரத்தில தான் இருக்கு. அத யாராலயும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மதுவ எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தீங்கு தான். அது ஓவர் ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிரஷர் இதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து தவறு தான். அத வந்து நம்ம யாருமே நியாயப்படுத்த முடியாது. ரோபோ சங்கர் அவர்கள் உயிர் செத்து பிழைச்சு வந்த பிறகும் கூட சமீபத்தில இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தாரு. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. இலங்கையில அங்க மது பார்ட்டி வைக்கப்பட்டதாகவும், ரோபோ சங்கர் அவர்கள் அங்க கொஞ்சம் மது அருந்தியதாகவும் தான் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்களே வந்து குடுக்குது. அந்த இலங்கைக்கு போன அந்த குரூப்லேருந்து வரக்கூடிய தகவலா இருக்கு. அப்போ ஏற்கனவே மஞ்சக்காமாலையிலேருந்து மீண்டு வந்த ஒருவர், அது வந்து ரோபோ சங்கர் மட்டும் இல்ல. நம்ம அருகில் இருக்கக்கூடியவங்களே வந்து நம்ம பார்த்துருப்போம். மஞ்சக்காமாலையில பாதிக்கப்பட்ட ஒருவர் மது எடுத்துக்கிட்டா அது ஒரு உயிருக்கே ஆபத்துன்னு மருத்துவர்களே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்த ரோபோ சங்கர் அவர்கள் தயவு செஞ்சு மதுவை எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். நம்ம வந்து ரோபோ சங்கர் அவர்கள தவறா சொல்லல. அவருக்கு வந்து ஒர்க் வந்து குறைஞ்சிருச்சு, வருமானம் குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து பிரம்மாண்டமா வீடு கட்டிட்டோம். நமக்கு ஒரு பெண் குழந்தை பேரன்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து ராஜா எல்லா பெற்றோருடைய பேரண்ட்ஸும் என்னங்க, அவருடைய அந்த பர்த்டே இதில வீடியோல சொல்லும்போது, மகளும், மாப்பிள்ளையும், பேரனும் ராஜா ராணி மாரி எல்லா வளங்களும் பெற்று வாழணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஆசை. எனக்கு வாழ்க்கையில இனி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கண்ணீரா தான் வந்துச்சு. நம்ம ஒரு பேரண்ட்ஸா இருக்கும்போது நமக்கு வேற என்ன
பெரிய ஆசை இருந்துரும். நமக்கு வந்து ஒரு குழந்தைன்னு பிறக்கிற வரைக்கும் நமக்கு வந்து நமக்கான ஆசைகள், வெறுப்புகள் இருக்கும். அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அவங்களுக்காக மாத்தி வடிவமைச்சு, அதாவது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்லல. அவங்க இருக்காங்கன்ற ஒரு பொறுப்பு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்த முடிவெடுக்கும் போதும் நம்மள நம்பி ஒரு மனைவி இருக்கா, நம்மள நம்பி பிள்ளைகள் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு மணி அடிக்கிற மாரி யோசனையில இருந்துகிட்டே இருக்கணும். அதை தாண்டி நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்து இறைவனால, இல்ல இறைவனை தாண்டி மேல் ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஒரு சக்தியால படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு பலனால படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? எல்லாரும் மனிதர்களா பிறந்துடுவது இல்ல. எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கு, எவ்வளோ கொசு, ஈ கூட இருக்கு இந்த உலகத்துல. மனிதரா நம்ம வந்து 6 அறிவோட படைக்கிறாங்க அப்படின்னா, அந்த படைப்புக்கான ஒரு விஷயத்த வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும். ஒரு சாதனை பண்ணணும் இல்லங்க. ஒரு முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு போற வாழ்க்கை ஒரு வாழ்ந்துட்டு போணும் அப்படின்னு தானே இருக்கணும். 4 பேருக்கு உபத்திரமா வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? அத வந்து தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்காக விட்டுட்டு, ஆ உயிர் வந்து கிட்டத்தட்ட 46 வயசுல போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையிலயும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான் அந்த குடும்பத்திற்கு. அவர் மனைவியும் சரி, அவர் மகளும் சரி, அவ்வளவு ஹேப்பியான ஒரு ஃபேமிலியா இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த சந்தோஷம் போகும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அவங்களுக்கு? பல வருடங்கள் ஆகும். அவர இழப்ப வந்து தாங்கிக் கொள்ற சக்தி வர்றதுக்கே. ஜோவியலான ஒரு ஃபேமிலில அப்படிங்கும்போது, நாஜல் விஜயன் அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு, இந்திரஜான்னு நெனைக்கிறேன். ஆண்டியம்மான்னு அந்த பிகில் படத்துல வந்து அவங்க யூடியூப் சேனலோட நேமும் அதுவும் வச்சிருக்கனால அதுவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. கண்டென்ட்க்கு டெய்லி கண்டென்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஆஃப்டர் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பல நிகழ்ச்சிகள் கடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி வந்து யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு ஒரு 1, 2 படத்துல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ்.எஸ்.சி. சந்திரசேகர் அவருடைய படத்துல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதுல மெயின் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது, கண்டென்ட் போடுங்க வேணான்னு சொல்லல. ஆனா கண்ண மூடிட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டென்ட்டா போடுறது அப்படிங்கிறது வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி பாலிமர் செய்தியிலேயே வர அளவுக்கு அவங்க வந்து சிக்குனாங்க. ரோபோ சங்கர் அவருடைய மகள். அதெல்லாம் வந்து இவர் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. வந்து ஓவரா விமர்சிக்க கூடாது தான். வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது கொஞ்சம் ஓவரா எல்லை மீறி போய் விமர்சிக்கிறது நம்ம சமூகத்துல இருக்குதான். சோசியல் மீடியால இல்லன்னு சொல்லிட முடியாது. ஆனா கூட அவங்க செய்ததும் தவறு தானே. கடைசியா வந்து இந்த கல்வி திட்டத்த விமர்சிக்கிறாங்க. 6 மாத குழந்தைய கொண்டு போய் இந்த இதுல இது பண்ணுங்க. எஜுகேஷன் குடுங்க, டெவலப் பண்ணுங்க, மைண்ட டெவலப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்தியாவுல பிறக்கக்கூடிய குழந்தைகளோட மூளை வளர்ச்சி இவ்வளோதான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க என்ன டாக்டரா, சயின்டிஸ்டா அந்த இல்ல நிரூபணமா இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இழுத்தாங்க அந்த வீடியோல நியாயம் புகட்டுவதற்கு. அது போக என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாமியார் மடத்துக்கு போய் ப்ரமோஷன் பண்றாங்க. கல்லுல ஏறி சுத்திக்கிட்டு. இதெல்லாம் நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் தவறு தானே. அப்ப தவறு பண்ணும்போது விமர்சனங்கள் வரதானே செய்யும். ரோபோ சங்கர் குடும்பத்து மேல ஏன் இவ்வளவு வன்மம்? ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கப்படுறாரு. அவருடைய நட்பு, அவருடைய உறவுக்காக ஆதங்கப்படுறாரு. அது புரியுது. அதுக்காக தவறு யார் பண்ணாலும் சுட்டிக்காட்ட தான் செய்வாங்க, விமர்சிக்க தான் செய்வாங்கன்னா, சோசியல் மீடியால விமர்சகர்கள் எல்லை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருத்தா தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா, நம்மளும் வந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, பொது வெளியில பண்றோம் அப்படிங்கும்போது, நம்மள நம்பி 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் யாரா இருந்தாலும் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல சொல்றோம். ரோபோ சங்கர் அவர்களுக்கு பல லட்சங்கள் வந்து கடன்கள் இருக்கு. அவர் மன உளைச்சல்ல இருந்தாரு. ஒரு 2 வருடமாக அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கலைமாமணி விருது வாங்கிய, டாக்டர் பட்டங்கள வாங்கிய அவருக்கு ஒரு வாழ்க்கையே அர்ப்பணிச்சு கொண்ட அந்த கலைஞனுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 மேடைகளுக்கு மேல ஏறியிருக்காரு. அந்த கலைஞனுக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்தது நமக்கும் வேதனையா தான் இருக்கு. இதுலருந்து எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப அவரே சொல்லியிருக்காரு. என்ன எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம அத பேசலாம். இந்த மதுவுக்கெல்லாம் யாரும் அடிமை ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கு. திரையில பல கலைஞர்கள தொடர்ந்து இழக்கிறோம். அவங்கலாம் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வேதனையா இருக்கு. நம்ம குடும்பத்திலேயே இருந்தாலும் சொல்லி திருத்த முயற்சி செய்யுங்க. அவங்களுடைய மன ரீதியிலாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு எடுத்து வர கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. ஏன்னா மது மட்டும் இல்ல, நெறைய அடிக்டட் விஷயங்கள் இருக்கு. மொபைல் ஃபோனுக்கு அடிக்டடா இருக்கிறது, அந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு அடிக்டடா இருக்கிறது, டீ, காஃபிக்கு அடிக்டடா இருக்கிறது. இன்னைக்கு பல டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் டீ, காஃபி எந்த டீ அதாவது மதுவோ, சிகரெட்டோ இல்ல வேறு தீங்கான விஷயங்களோ எதுக்குமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வர்றது, கிட்னி ஃபெயிலியர் வர்றதெல்லாம் வருது. ஏன் அப்படின்னா, அந்த டீ, காஃபி அடிக்ஷன் கூட ஓவரா டீ, காஃபி எடுத்துக்கிறது அதுவுமே வந்து லிவர் பாதிப்பு அளவுக்கு கொண்டு போகுது. ஃபேட்டி லிவர்லாம் கொண்டு வரும். ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ஃபேட்டி லிவர் கொண்டு வரும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. ரோபோ சங்கர் அவர்கள் விஷயத்துல கூட மதுவும் ஒரு காரணம். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் இந்த மாதிரியான விஷயங்களும் அன்டைம்ல சாப்பிட்றது, அன்டைம்ல தூங்குறது இது எல்லாமே ஃபேட்டி லிவருக்கு ஒரு காரணம்.
லிவர் சுருங்குவதற்கும் ஒரு காரணம் அப்படின்னு டாக்டர் சொல்லக்கூடிய பல பேட்டிகளை நானும் பார்த்தேன். நம்ம வீட்டில் எதுக்கு அடிக்ஷனாக இருந்தாலும் எந்த விஷயத்துக்குமே அடிக்ஷனாக இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிடுறேன். நமக்கான ஒரு 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 அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் சந்திக்கலாம், பேசலாம். நன்றி, வணக்கம்.